ஹலோ பிள்ளைடா, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கௌரிமா. இப்போ நாங்கள் ஷாப்பிங் கிளம்புறோம். எதுக்கு கிளம்புறோம் தெரியுமா? என் பேரனுக்கு பிறந்தநாள். இப்போ என் பேரனுக்கு இப்படி காராக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அவங்களுக்கு பிறந்தநாள் 3 வயசு முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இப்போ ஷாப்பிங் கிளம்பிட்டோம். இந்த கார் கிளம்பிச்சு நாங்கள் எல்லாரும் டாய் கடைக்கு போகிறோம். இப்போ அவனுக்கு போலீஸ் கார் வாங்கணும். என்ன கார் வேணுமோ அவன் வாங்கணும். இதுதான் கௌரிமா வீடு. நாங்கள் எல்லோரும் கார் வாங்கிறது புறப்பட்டாச்சு. முழு குடும்பமாக போகிறோம். பக்கத்தில் தான் இருக்குது டாய் கடை. அங்கே கிளம்பியாச்சு. நாங்கள் ஜாலியாக போகிறோம். அப்படியா மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி கிளம்பிடுறோம். வீட்டிலேருந்து ஜாலியாக கிளம்பிடுறது. மகளை கூட்டுக்கணும். மகன் எல்லாருமே அங்கேயே தான் இருக்காங்க. அடுத்தடுத்து வீடு தான். இப்படியா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறோம். எங்கள் மேலப்பாளையம் தாண்டோம். மேலப்பாளையத்துக்கு அப்புறம் சரவணா ஸ்டோர் இருக்கும். சரவணா ஸ்டோர் வீட்டிலேருந்து ஒரு 100 அடி அவ்வளோத்துக்குள்ள தான் இருக்கும். இப்படி போய்கிட்டே இருக்கணும். போன உடனே ஜம்முன்னு அந்த டாய் கடை வந்து ரோட்டு மேலேயே இருக்கு பாருங்க. இங்கேருந்து மேலே அப்படி மேலே இந்த பார்த்தா கிட்ஸ் கிங்டம் அப்படி எழுதியிருக்கும். அதுலேருந்து அப்படியே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கீழேருந்து மேலே ஒரு ஃப்ளோர் போனோம். அங்கே போன உடனே அந்த கார்கள்லாம் பாருங்கள். இந்த சின்ன பிறந்த பிள்ளையிலேருந்து 15 வயசு பிள்ளைகள் வரைக்கும் விளையாடுறதுக்கு உண்டான எல்லாமே இந்த கடையில் இருக்கும். அதில் போகும்போதே பாருங்களேன், அந்த படியில் போகும்போதே அவ்வளோக்கு விளம்பரம் வர மாதிரி போட்டுருக்காங்க. அப்படியே மேலே போன உடனே சின்ன சின்ன டாய்ஸ் ஆரம்பிக்கும். இந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த பிள்ளைகள் குளிக்கும் போதெல்லாம் தலையில் வச்சு தண்ணி மோட்டப்படாமலாம் அந்த மாதிரி அதில் இருந்து சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறது. ஒரு குட்டிஸுகளை அப்படியே ரோட்டில் கூட்டு போவோமே அப்படி உள்ளதெல்லாம் இருக்குது. ரொம்ப இருக்குது. உண்மையாகவே இப்படி ஒரு கடையில் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த கடையில் வந்து இந்த கிட்ஸ் கிங்டமில் வந்து ரொம்ப சொல்லப்போனால் கொஞ்சம் சீப்பாக தான் கொடுக்காங்க. அவங்க ரொம்ப எந்த அதிகமான லாப நோக்கத்தை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. எல்லோரும் வாங்குகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. நம்ம பேசினா கூட குறைச்சி தான் கொடுப்பாங்க. நல்லா குறைச்சி கொடுக்குறாங்க. இவ்வளோ தான் இருக்குனாலும் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் டாய்ஸ் ஆரம்பிச்சுது பாருங்கள். பிள்ளைகள் போடுற கண்ணாடியிலேருந்து டாய்ஸ் சின்ன சின்ன டாய்ஸாக பொது புக்ஸு தான் பிள்ளைகளுக்கு இருக்குது. ஸ்லேட் இருக்கும். அப்புறம் வாட்டர் பாட்டில் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபாரினில் தான் போய் பொருள் வாங்கவும் கிடையாது. ஃபாரின்லாம் தோற்று போவோம். அந்த அளவுக்கு நம்ம திருநெல்வேலியில் இந்த கிட்ஸ் கிங்டம்லாம் இருக்குது பாருங்கள். அவன் பாருங்கள் ஒரு கார் வாங்க போகிறேன்னா அவன் ஒரு காரை தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு இதை வாங்கித்தாங்கன்னு நிற்கிறான். ஏதா நம்ம அந்த கார் வேணுமா இந்த கார் வேணும்னா இதோட இதாக இந்த இதுலேயும் அடிப்பட்டுக்கணும்னு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு சொல்லிட்டு கிடக்கலாம். அப்படியே சுற்றி சுற்றி வராங்க பாருங்கள். குழந்தைங்களுக்குள்ள சைக்கிளு. அப்புறம் இந்த சைடில் பாருங்களேன் எவ்வளோ வாட்சி தெரியும். கொஞ்சம் ஓரளவு 15 வயசு பிள்ளைகள்லாம் கூட கட்டிக்கலாம். இதில் கிட்ஸுக்குள்ளே சின்ன சின்ன சைக்கிள் இப்படி நின்றுக்கிட்டு தள்ளுற மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். உண்மையாகவே ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணிக்கு உள்ளே போனால் 9 மணி வரைக்கும் டைம் சரியாக தான் இருக்கும். இந்த சின்ன பேரனை வேற கூப்பிட்டு போனேன். அதனால் இதையும் எட்டி எட்டி இதையும் நான் பார்த்துக்கிட்டேன். ஏதாவது கிடைக்கணும். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சின்ன பிள்ளைகள் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். நம்ம பேர பிள்ளைகளுக்கெல்லாம் பொதுவாக நம்ம பிள்ளைகள் கூட இப்படி வாங்கி கொடுக்கல. பேர பிள்ளைகளுக்கு கடவுள் வாங்குறதுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்க வந்து பார்த்து அதுகளாக செலக்ட் பண்ணுது. அதை வாங்குவோமா இதை வாங்குவோமான்னு செலக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பாருங்கள் அதை காமிச்சிட்டு இந்த காரை காமிக்க கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள் இந்த காரில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. அதில் வந்து இந்த போலீஸ்காரன்னு கேட்டான். அவன் ஏற்கனவே சைரன் போலீஸ் சைரன் மாதிரியே வீட்டில் இருக்கும்போதே அதை அழகாக சொல்லுவான். அதே மாதிரி அதை அடித்தவொடனே அவனுக்கு இந்த கார் தான் போலீஸ்கார் தான் வேணும்னா. அதில் பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவருக்கு வந்து அந்த பிளாக்கோட அந்த ப்ளூ வந்து கலர்ஃபுல்லாக இருக்கனால அது பிடிச்சிருக்கு. ரெட்டு ஃபேண்டா கலரு இன்னும் எல்லா கலரும் இருக்குது. ஆனால் நம்ம இந்த விலை 8000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு எவ்வளோ கையில் வசதி இருக்கோ 8 ரூபாயிலேருந்து 8000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 15 20,000 ரூபா வரைக்கும் இருக்குது. அவன் காரை ஓட்டி பார்க்கறத பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பாரு இந்த பாருங்கள் அவன் சொல்லுதான் இதுதான் எனக்கு வேணும்ன்ட்டு நிற்கிறான். இதுக்கு இடையில இந்த காரை வாங்குகிற இடத்துல வந்து அவர் நல்லவும் அந்த ஓனர் பேசுகிற அங்கே இருக்கவங்க நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட நம்ம மனசுக்கு பிடிக்கிற மாதிரியே பேசுவாங்க. ஒரு மாதிரி வாங்க வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிடலாம். அப்புறம் அந்த காரை வாங்கிக்கிட்டு அவனுக்கு அவன் என்கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்கு பேசுகிறேன் எவ்வளவோ பேசவே மாட்டேங்கிறான். இதை வாங்குவோமா அதை வாங்குவோம் க்ரீன் கலரை வாங்குவோம் ரெட் கலரில் வாங்குவோமான்னு இருக்கான்.
அவனை பார்த்தீங்களா, அது என் சின்ன பேரன். அவனை மாதிரி இவனும் ஒரு வண்டி எடுத்துட்டு இவனும் விளையாடுனான். அதுக்கப்புறம் அது வேண்டான்னு இந்த காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டான். காருக்குள்ளே உட்காந்துட்டு ஒருத்தர் கட்டி வச்சுக்கிட்டு ஜாலியாக பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கு. நாங்கள் வந்து நம்ம ஷாப் வந்து தெரியாத மாதிரி இல்லையே, தெரியுற மாதிரிலாம் இருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு என்னன்னு சொன்னாங்க. எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே நாங்கள் நிறைய இருக்கும் கார் பார்ப்போம். அது வந்து ஒரு கார் 2 கார்லாம் இருக்கு. கடைக்கு மார்க்கெட்டுக்கு போனேன், எல்லா இடத்துக்கும் போனேன், ஜங்ஷன் போனேன், டவுன் போனேன். ஆனால் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து எங்கேயுமே இல்லை. கண்டிப்பாக என்ன கிடைச்சிருக்கீங்க? கண்டிப்பாக இது போகுமே 1000 ரூபாய் போயிருந்தேன். அதுவும் போக முதல்ல உங்களுடைய அந்த சிரிச்ச முகமாக இது பண்ணுறீங்க. இன்னொன்று வந்து நீங்கள் பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இது வைக்க மாட்டீங்க. லாபம் வேணும்னு வரைக்கும் குவாலிட்டி அண்ட் வால்யூம்ங்கிறது மார்ஜின்ங்கிறது நிறைய பொருளை விட்டு மார்ஜின் எடுக்கிறது தான். 10 பொருளை விட்டு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது, ஒரு 20 பொருள் எடுத்து 10,000 சம்பாதிக்க வித்தியாசம் இருக்கும். நிச்சயம் 10 பொருள் வச்சு 10 கஸ்டமர் நமக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுறாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய குவாலிட்டி. சர்வீஸையும் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்லையும் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணும். அப்படின்னா காருக்கு மட்டும் போனால் காஸ்ட் வரும். மற்றபடி உங்கள் லைஃப்லையும் இந்த வண்டி வந்து இந்த வண்டி வந்து உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்பேர் இல்லாமல் உங்கள் வீட்டில் நிற்காது. ரிப்பேர் பண்ண ஆள் இல்லை அப்படி வந்து நிற்காது. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20 கால் வருதுன்னா 10 கால் வந்து எங்கள் அங்கிள் ஃபிக்ஸ் பண்ணாங்க, வந்து வெளியே வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம கடையில் வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுவோம். அது ஃபியூச்சரில் நாங்கள் வந்து வெளியூர் ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஸோ உங்கள் மாதிரி கஸ்டமர்ஸோடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ஸோ எங்கள் கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உங்கள் கடை மேலே ரொம்ப முதல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் இருக்க அவ்வளோ டாய்ஸும் இதுதான். சூப்பரா இருக்கு செய்யுமா? சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம பேசுனது இந்த கடையுடைய ஓனர். அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். நல்ல நம்ம அந்த ஓனருங்கிற அந்த ஒரு இதே இருக்காது அவருக்கு. இவ்வளோ பெரிய கடையை வச்சுருக்கோம் கிடையாது. நம்ம கூடயே வந்து எல்லாருமே இருக்காங்க கடைக்கு காமிக்கிறதுக்கு. எல்லாமே இல்லாமல் சேர்லேயே உட்காராமல் எந்திரிச்சு வந்து எங்கிட்ட நல்ல சிரித்த முகத்தோடு எங்கிட்ட பேசி வச்சு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேப்பில் நான் சும்மா இருப்பேன்னா, ஏன்னா அது பிள்ளைகளுக்கு மேலே விளையாடுவேன். நான் போய் அதில் ஏதாவது கிடைக்குமா, நம்மளுக்கு தேவையானது ஏதாவது கிடைக்குமான்னு போய் பார்த்துட்டே வந்தேன். அப்போ தான் கிடச்சிது. இந்த வெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, வெளியிலலாம் போனால் இந்த ஆக்ட்ரஸ்லாம் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் அப்படி வச்சுருப்பாங்கள்ல. அப்புறம் நம்ம என்ன சும்மாவா, நம்மளுக்கு யூடியூபர்லாம் நம்மளும் தூக்கி அப்படியே மூத்திக்கு நிறைய இப்படி காமிச்சிக்கிட்டே இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு. அது டெலிவரி ஆகி வரதுனே நம்ம அப்படியே பார்ப்போம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சுற்றி கொஞ்சம் எடுத்துட்டேன். அங்கே பாருங்கள் கார் வந்துடுச்சு. அதுக்குள்ளே கார் வந்துடுச்சு. அங்கே டெலிவரி ஆகுது பாருங்கள். அதை நம்ம வழியாக நம்மளாக இது பண்ண அவங்களே அங்கேருந்து இன்னொரு பாதையும் கொண்டு வராங்க. அதை பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா ஃபாரினில் தான் இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு திருநெல்வேலி ஊருக்குள்ளேயும் இப்படி ஒரு கிட்ஸ் கிங்டம்னு ஒரு கடை வந்திருக்கு. இதில் இவ்வளோ காரணம் டாய்ஸாக வெளியிலலாம் எங்கேயுமே போக வேண்டாம்.